ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 235வது பாடல் மனோலயம் பெற வேண்டி பாடியது. தரையின் மானுடர் ஆசையினால் மடல் எழுது மாலருள் மாதர்கள் தோரக சரசர் மாமல்ல ஓதினாலிரு பொங்கையாலும் தளர்மின் ஏரிடையால் உடையால் நடை அழகினால் மொழி யாழ் விழியால் மருள் சவலை நாயடி ஏனிக வாடிம எங்களாமோ பறவையான மெஞ்ஞானிகள் மோனிகள் அணுகொன்னாவகை நீடுமிராசிய பவன பூரக வேகிகமாகிய விந்து நாதம் பகரோ நாதது தேரு உண்ணாதது நினை ஒண்ணாதது வானதயாபர பதிதகான சம்மாதி மனோலயம் வந்துதாரா சிறை விடாத நீச்சாச்சர சேனைகள் மடிய நீல கலாபமதேரிய திரள் வினோத சேலதயாபர அம்புராதி திரைகள் போலலை மோதிய சீதள குடக காவிரி நீலலை சூடிய திரிசிராபலி மேலுரை வீர குருஞ்சி வாழும் மரவர் நாயக ஆதி விநாயக இளைய நாயக காவிரி நாயக வடிவிநாயக ஆனைத நாயக எங்கள் மானின் மகிழும் நாயக தேவர்கள் நாயக கௌரி நாயக நாகுரு நாயக வடிவதாமலை யாவையும் மேவிய தம்பிரானே பகரொண்ணாதது தேர ஒண்ணாதது நினை ஒண்ணாதது வானதயாபர பதிததான சம்மாதி மனோலயம் வந்து தாரா மகிழும் நாயக தேவர்கள் நாயக கௌரி நாயக நாகுரு நாயக படிவதாமலை யாவையும் மேவிய தம்பிரானே வடிவதாமலை யாவையும் மேவிய தம்பிரானே முருகா தம்பிரானே தம்பிரானே
இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். தேவர்கள் சிறையிலிட்ட அசுரர்களின் சேனைகள் மாய்ந்து ஒழிய நீல நிறமுடைய தோகை மயிலின் மீது ஊர்ந்து வரும் ஆற்றலை உடைய வினோதமானவரே, கருணாகரரே, கடலை போல் விரிந்த குடகு மலையிலிருந்து பெருகி வரும் காவேரியின் அலைகளை மாலையாக சூடியுள்ள திருச்சிராமலை என்ற திருமலையில் வாழ்கின்ற வீரரே, மலை வேடர்களுக்கு தலைவரே, முதற்கடவுளாகிய விநாயகமூர்த்திக்கு இளையவரே, காவிரி நதிக்கு தலைவரே, அழகிய நாயகரே, இவையானை அம்மையாருக்கு தலைவரே, வள்ளி அம்மையாருடன் மகிழ்கின்ற தலைவரே, தேவர்களுக்கு தலைவரே, உமாதேவிக்கு தலைவரான சிவமூர்த்திக்கு குருமூர்த்தியாக உபதேசித்த நாயகரே, அழகிய மலைகள் எல்லாவற்றிலும் நிவாசம் செய்கின்ற பெருமிதம் உடையவரே, பூவுலகில் ஆடவர்கள் ஆசையால் குதிரைகள் மீது ஏறும் பொருட்டு மயக்கத்தை தரும் பெண்களின் வஞ்சக லீலைகள் செய்யும் இடை, ஆடை, நடை, மொழி, கண்கள் போன்ற அழகினால் மயக்கத்தை உற்ற அறிவில் பலம் இல்லாத நாயேன் வருந்தி மயங்கி வீணே அழிவது தகுமோ? பறவைகள் போல் பற்றற்று திரிந்து செல்லும் மெய்ஞானிகளும் மௌன விரதம் இருப்பவர்களும் மிக ரகசியமாக பிரணவ வாயுவை ஒடுக்கி செய்யும் யோகத்தில் ஒன்றுபட்ட விந்துநாதம் இவற்றால் சொல்ல முடியாத நினைக்க சேர ஒட்டாமல் தயையோடு கூடி தலைமை பெற்றுள்ள மனோலய சிவசமாதியை தேவரீர் அடியேனுக்கு தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். இப்பாடலில் 10 முறை நாயக என்று வருவது புகழ்ந்து போற்றுவதற்குரியதாகும். முட்டையிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்த பறவை எப்படி திரும்ப அதனிடம் செல்வதில்லையோ அதுபோல் துறந்து நீங்கிய பின் ஊர், மனைவி, மக்கள், வீடு என்பனவற்றை மனதாலும் பற்றாமல் நிற்கும் மெய் அறிவினர் என்பது பொருள். பறவை 2 சிறகுகளால் வானில் பறப்பது போல் அன்பு, உறுதி என்ற 2 சிறகினால் மேல்நிலைக்கு உலாவ விரும்புவர் என்ற பொருளும் உண்டு. அன்பு, உறுதி இந்த 2ம் சேர கிடைப்பது அருமையிலும் அருமை. 2ம் இறைவனின் அருளாலேயே கிடைக்கப் பெறுவது என்பதை குறிப்பிட்டுள்ளார். ரகசிய அனுபவம் மனம் லயப்பட்டு அசைவற்ற நிலை. இதனை பேச முடியாது, நினைக்க சேர முடியாது. அந்த இன்ப அனுபவம் வியந்து குறிப்பிட்டுள்ளார் சுவாமிகள். முருகனே முழு முதற் கடவுள் ஆதலால் உயர்ந்தவர்களுக்கு உயர்ந்த ஆசனம் தருவது போல மலையின் மீது வைத்து வழிபட்டனர் நம் பழம் தமிழர்கள். அதனால் நாயகன் என்ற சொல்லை 10 முறை பயன்படுத்தி பாடியுள்ளார். அனைவருக்கும் நாயகரே, அடியேன் மாதர் ஆசையால் மயங்கி வீணாகாத வண்ணம் மனோலய சிவ சமாதியை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் பேராசை கொண்டு வெளியே தெரியாமல் உள்முகமாக நம் மனதை ஒருமுகப்படுத்தி முருகப்பெருமானின் திருவடிகளை தொழுது அவர் அருளாலே அவர் அருளை பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.